ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சரண்யா. இந்த வீடியோ எதுக்குன்னா, என் வீட்டுக்காரர் வந்து எனக்கு சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்க. எனக்குன்னு இல்லை, எல்லாருக்கும். எல்லாருக்கும்னா பாப்பா இப்போதைக்கு சாப்பிட மாட்டாள்ல, நாங்கள் 2 பேரும் சாப்பிட்றதுக்காண்டி வாங்கிட்டு வந்தார். அது மட்டும் வாங்கிட்டு வரல, மொட்டு இங்கே நோடி தான் நான் இப்படி பார்த்துருக்கேன். மொட்டு வணக்கி தருவாங்க. இந்த இதில் பொடி போட்டு நல்லா கிரேவியாட்டும் பண்ணி கொடுப்பாங்க இங்கெல்லாம். அது ஒரு நாள் காட்டுறேன். ஆனால் எங்கள் ஊர்லலாம் நான் இது வரைக்கும் நான் இருந்திருக்கேன். எத்தனை வயசு வரை நான் இருந்திருக்கேன்? 23 வயசு வரை இருந்திருக்கேன். எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் எங்கள் அப்பாலாம் எனக்கு அப்படி வாங்கி தந்ததில்லை கடையிலலாம். அந்த சைடு ஓடி கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அப்பா வாங்கி தந்ததில்லை. இங்கே தான் வந்து நான் முத இது பண்ணேன். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாம். சரி, கறி வாங்கிட்டு வந்தது அந்த வீடியோ வரும். வாங்க வீடியோஸ்க்குள்ள போகலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு மறக்காமல் எங்களுக்கு சப்போர்ட் தாங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் மாமா வந்து எனக்கு வந்து லெக் பீஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன, அடிக்கடி சாப்பிட மாட்டேன். அடிக்கடி சாப்பிட எனக்கு பிடிக்காது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சாப்பிட போகிறேன். நான் சாப்பிட்டா தந்தேங்க. நீங்கள் பாருங்கள். சரிங்களா? நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இட்லி யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் பீஸு அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் இது வந்து ரெகுலராக நீங்கள் சாப்பிடுவீங்க, யாருக்கெல்லாம் இது வந்து எப்போமாவது ஒருக்கா விரும்பி சாப்பிடுவேன் அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நான் ரொம்ப சாப்பிட்டு காட்டக்கூடாதுன்னு ரொம்ப கஷ்டப்படுங்க. இங்கே பாருங்க, பாப்பா பாருங்க, கட்டில் விளையாடிட்டு இருக்கா. தெரியுதான் தெரியல, இருங்க ஒரு நிமிஷம் காட்டுறேன். இந்த கட்டில் கிடக்கா பாருங்க. சரி சரி, அங்கே நின்று அவளுக்கு இட்லி ஊட்டியாச்சு பாப்பாவுக்கு. ஆமாம், பாய சொல்லிட்டு டாட்டா டாட்டா டாட்டா. பார்த்தீங்களா என் பொண்ணு எப்படி கற்று வச்சுருக்கானு? சரிம்மா, கீழே விழுந்துட போகிறாங்க. போ.